ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகோம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் மேட்டர் அண்ட் சவுண்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பற்றி தான் பார்க்க போகும். இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து ப்ரீவியஸியர் கொஷின் பேப்பருக்காக நான் வந்து ரிவைஸ் பண்ணி அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷினுக்காக எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த கொஷினுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷினுக்காக இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனால் போதும். ஆல்ரெடி கொஷின் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து தெரியும். பார்ட் ஏல வந்து 3 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கொஷினுக்கு வந்து 3 மார்க், டோட்டலாக 9 மார்க் கொடுப்பாங்க. பார்ட் பியில் வந்து 3 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 7 மார்க் ஒரு கொஷினுக்கு, டோட்டலாக 21 மார்க். நெக்ஸ்ட் வந்து பார்ட் சியில் வந்து நீங்கள் 4 கொஷின் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கொஷினுக்கு வந்து 10 மார்க் வந்து கொடுப்பாங்க. டோட்டலாக உங்களுக்கு வந்து 40 மார்க் வந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அசைன்மெண்ட் கொஷினுக்காக வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வேணா எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம். மோஸ்ட்லி வந்து அசைன்மெண்ட் பிளஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணாலே இதுலேருந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு கேட்டுருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போக வந்து ஷார்ட் ஆன்சர். பார்ட் ஏக்கான இம்பார்ட்டன்ட் கொஷினை பற்றி பார்க்கலாம். இல்லை டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து 7 கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 7 கொஷினுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இது ரிப்பீட்டாக வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து டிஃபைன் ஸ்ட்ரெஸ் அண்டு ஸ்ட்ரைன். இது ஆல்ரெடி வந்து நம்ம 12th வந்து படிச்சுருப்போம். ஒன்ஸ் ரீகால் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதோட எஸ்ஐ யூனிட் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்து வச்சுங்க. அந்த கொஷின்லேயே ஃபார்முலா வரும், அதை வந்து பார்த்து வச்சுங்க. அதுக்கு ஒரு மார்க் வந்து கொடுப்பாங்க. செகண்ட் கொஷின் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃபோர்ஸ், 2 ஃபோர்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஷின் வந்து கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டினா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆயிலை வந்து எடுத்துக்கிட்டால் அதில் வந்து லிக்யூட் வந்து எந்த அளவுக்கு டென்சிட்டி அதில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக விஸ்காசிட்டி வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபோர்த்து கொஷினும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க. வைப்ரேஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங்ஸ்னு கேட்பாங்க. நான் கொஷின் வந்து எல்லாத்தையும் ஷார்ட்டாக சொல்லிடுங்க, வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 5th கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரிவர்சிபிள் டைம் பற்றி அவங்க வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதில் உள்ள சிக்னிஃபிகேஷன், அதில் உள்ள ஃபார்முலா எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 6th கொஷினுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து 7th கொஷின் வந்து வாட் இஸ் கேபிலாரிட்டி கேட்பாங்க. இதில் கொடுத்துருக்க 7 கொஷினுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின். உங்கள் பிஎஸ்சி கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி அதுலேருந்து கொஷின் வந்து எடுத்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்ட் பிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷினை பற்றி பார்த்துலாம். பார்ட் பியில் வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து 4 கொஷின் தான் கொடுத்துருக்கேன். இந்த 4 கொஷினும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அசைன்மெண்ட் கொஷினுக்காக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க கொஷினுக்காக கம்ப்ளீட் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா வேணால் படிச்சுக்கலாம். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிரைவ் எக்ஸ்பிரஷன் ஃபார் பீரியாடிக் ஆசிலேஷன் ஆஃப் ஏ டார்ஷியல் பெண்டுலம். இது வந்து ஆல்ரெடி 12th வந்து படிச்சிருப்போம். கண்டிப்பாக வந்து இந்த சப்ஜெக்ட்டில் வந்து ஒரு சம்மாச்சும் ஒரு ஈக்குவேஷன் வச்சு கேட்பாங்க. கண்டிப்பாக வந்து அது பார்ட் பி ஆகட்டும் பார்ட் சி ஆகட்டும் ரெண்டுத்துலேயும் கண்டிப்பாக வந்து சம் டெரிவேஷன் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. பார்ட் பியில் வந்து மோஸ்ட்லி டெரிவேஷன் கேட்பாங்க, எக்ஸ்பிரஷன் அந்த மாதிரி. செகண்ட் கொஷின் வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் பபுள்ஸ் ஏ லிக்யூட் ட்ராப். இது வந்து விஸ்காசிட்டி கொஷினுங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் வந்து டைனமிக் டார்ஷன் மெத்தட் ஃபார் டிட்டர்மைனிங் ரிஜிடிட்டி மாடல் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இந்த கொஷின் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இல்லை கொடுத்துருக்க 4 கொஷினுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. நெக்ஸ்ட் 4th கொஷின் வந்து ஏர் வெயிட்டேஜ் எக்ஸ்பெரிமெண்ட் டிட்டர்மைன் த டயாமீட்டர் ஆஃப் ஒயர். இந்த கொஷினுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த 4 கொஷின் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. 4th கொஷினில் வந்து டின் ஒயர்னு வந்து கொடுத்துருப்பேன். உங்களுக்கு புக்கில் வந்து எத்தனை ஒயர் டைப்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து லைட்டாக பார்த்து வச்சுங்க. மோஸ்ட்லி டின் ஒயர் தான் அவங்க வந்து கேட்குறாங்க. டின் ஒயரில் மட்டும் தான் இந்த கொஷின் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒன்ஸ் வந்து உங்கள் புக்கில் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட் சிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பற்றி பார்த்துலாம். இல்லை வந்து டோட்டலாக 4 கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் பெண்டிங்கை பற்றி கேட்பாங்க. இல்லை ஹைலி ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ரொம்ப ரிப்பீட்டடாக வந்து இந்த கொஷின் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் உள்ள எக்ஸ்பிரஷன் ஆஃப் த பிகினிங் ஆஃப் அ பீம் அண்ட் எக்ஸ்பிளைன் த தியரி ஆஃப் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் பிகினிங். அந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால தான் ப்ராக்கெட்டில் வந்து ஹைலி ரிப்பீட்டட்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோவில் வந்து இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இதில் வந்து இந்த கொஷினில் வந்து நீங்கள் எக்ஸ்பிரஷன் டெரிவேஷன் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். எக்ஸ்பிரஷன் டு டிட்டர்மைன் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஏ லிக்யூட் இன் கேபிலரி டியூப். இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இது ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருக்க கொஷின் தான். நெக்ஸ்ட் கொஷின் வந்து விஸ்காசிட்டி ஆஃப் கேஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து விஸ்காசிட்டி ஆஃப் லிக்யூட். கண்டிப்பாக ஒரு விஸ்காசிட்டி வந்து கேட்டுருவாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து 4th கொஷின் வந்து வேவ்ஸ்லேருந்து ஒரு கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். அசைன்மெண்ட் கொஷின் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து ஃபுல் புக்குமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது டவுட் தான். அட்லீஸ்ட் நம்ம சேனலுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்க கொஷின் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேணால் எக்ஸ்ட்ரா நீங்கள் வேணால் படிச்சுக்கலாம். இதுலேருந்து மோஸ்ட்லி வந்து கொஷின் வந்து கேட்டுருவாங்க. ஓகே, வேறு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. இதே இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.